ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி நான் சேலத்துக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து ஆர்பி சாரதி காலேஜ் வாசல்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலை ரொம்ப அருமையான லொக்கேஷனில் காலேஜ் வச்சிருக்கீங்க சார். ஆக்சுவலாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக தான் வந்திருக்கேன், நிறைய வெளியே போகல. நான் நேராக ஷூட்டிங்க்கு வந்தேன், லொக்கேஷனுக்கு போயிட்டு திருப்பி போயிட்டேன். முதல்ல வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சேலத்தோட அந்த இயற்கை அழகு ரொம்ப அருமையாக இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு தென்காசி மாதிரியான ஒரு பகுதி சேலம்னு நினச்சி பார்க்கல. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்படிதானே ஆக்சுவலாக அந்த இடம் இருக்காது. சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த ஊர் பார்க்கறதுக்கு. இந்த ஊரில் முதல்ல நான் வந்து என் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சக்தி திருமகன் நீங்கள் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்னீக் பீக். இந்த படம் எதை சொல்ல வருது, நான் அந்த படத்தில் யாராக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாமே நீங்கள் இந்த படத்தில் கவனிச்சிக்கலாம். சக்தி திருமகனோட டைரக்டர் பேர் வந்து அருண் பிரபு புருஷோத்தமன். அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அருவின்ற படம் எடுத்திருக்காரு, வாழ்ன்ற படம் எடுத்திருக்காரு. அரசியல் சார்ந்த பார்வை வந்து அருண் பிரபுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உண்டு. ஆக்சுவலாக அரசியலை வெளிப்படையாக பேசாமல் அருண் பிரபு வந்து அருவி படத்தில் வித்தியாசமான ஒரு முறையில் சொல்லியிருப்பாரு. ரொம்ப அவரோட தீவிரமான ரசிகன். அந்த படத்தை பார்த்து ரொம்ப புகழ்ந்திருக்கேன் அவரை. ஆக்சுவலாக அவர் என்ன பார்த்து ஒரு கதை சொல்ல வராருன்னு நினைக்கும் போது நம்பவே முடியல. ஏன்னா நான் பொதுவாக வந்து நியூ கம்மிங் டேரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பேன். எஸ்டாப்ளிஷ் டேரக்டர் ஒருத்தர் வந்து நான் வேணும்னு நினைக்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து பெரிய சிறந்த நடிகனாவே எப்போவுமே நான் நினச்சது கிடையாது. வெளியவும் அது காமன் மேனோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்டர்னு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதுக்கு இது நம்ம தெரிய வந்திருக்காருன்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. இல்லை சார், இந்த கதைக்கு நீங்கள் தான் பொருத்தமாக இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னார். கடைசியாக படத்தை பார்க்கும்பொழுது அவர் ஏன் சொன்னார்ன்றது புரிஞ்சிருக்கு, ரொம்ப புரிஞ்சிருச்சு. இந்த படத்தில் அவர் யாருமே நடிக்க வைக்கல, யாருக்கு மேக்கப் போடல. மேக்கப் போடாமல் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஒரு 18-19 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய படம் நடிச்சிருக்கேன் குட்டி குட்டியாக. ஃபஸ்ட்டு டைம் வந்து முழு படத்தில் உள்ள யாருக்குமே மேக்கப் போடாமல் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பார்த்தேன் அப்படின்னா அது வந்து இந்த படம் தான், அருண் பிரபுவோட படம் தான். ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. அரசியல் பற்றி ஒரு பலவிதமான சிந்தனைகள் நமக்கு கண்டிப்பாக அதை விதைக்கும் இந்த படம். குறிப்பாக எந்த கட்சியை பற்றியும் இந்த படம் வந்து பேசலை, யாரையும் குத்தி காட்டணுன்ற நோக்கத்தில் எடுத்தது இல்லை. ஒரு பொது பார்வை தான் இது. இந்த பொது பார்வை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, நாட் ஓன்லி இன் ஆந்திரா, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ பொலிட்டிக்கலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். உலக விஷயத்தை பெருசாக காட்டலைன்னா கூட இதில் நடக்கிறது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். ஸோ இது வந்து யாரையும் புண்படுத்துறதுக்கான எடுக்கப்பட்ட படம் கிடையாது. இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். அப்படி படத்தினா எல்லாத்தையும் படுத்துவது இந்த விஷயம். ஸோ 25 படமாக அமைஞ்சிருக்கு. நான் முழுசாக நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக ஹீரோ நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 9 கேமியோஸ் சின்ன ரோலாக பண்ணது தான் அப்படி வந்திருக்குது. இப்படி இருந்தாலும் ரவுண்டாக வந்து 25 இருக்கே, அதனால 25 போட்டால் அந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனல் சப்போர்ட்டாக வரும்னு சொல்லிட்டு டேரக்டர் ஃபீல் பண்ணதுனால விஎஃப்சி விஜய் ஆண்டனி 25 சொல்லிட்டு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறோம். இந்த படம் நாளைக்கு மார்னிங் வந்து எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக படம் வந்து யூஏ சான்றிதழ் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக குறிப்பாக உங்களுக்கு பத்திரிக்கைக்காரங்க உங்கள் அனைவருக்குமே, பொதுமக்களுக்கும் அரசியல் அறிவு இருக்குது, பட் அவங்கள தாண்டி ஒரு 50 மடங்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் நாட்டு நடப்பை தினைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அரசியல் வந்து பல விதங்களில் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்றதுனால இந்த படம் அவங்கள தாண்டி உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தும், புரியும். அப்படின்றதுனால உங்களோட சப்போர்ட் வேணும் இந்த படத்துக்கு. கண்டிப்பாக ஜென்யூனாகவே நீங்கள் கொடுப்பீங்க. ஆக்சுவலி நல்ல படத்துக்கு தான் நீங்கள் பண்ண முடியும் இல்லையா? எல்லாருமே படம் எடுத்துகிட்டு வந்து பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. நல்லா இருந்தால் நீங்கள் ஜென்யூனாக பண்ண போகிறீங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நானும் கேட்டுறேன் உங்கள்கிட்ட. படத்தை பாருங்க. எங்கே பார்க்க போறீங்க இந்த ஊர்ல? நீங்க படத்தை ஆக்சுவலா இந்த தியேட்டர்ல பார்ப்பீங்க. பாருங்க. ஓகே, அவசியம் படத்தை பாருங்க. பார்த்துட்டு நீங்க வந்து உங்க கருத்துக்கள் சொல்லுங்க. இந்த படம் முடிஞ்சு நல்லா ஓடிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு தியேட்டர் ஒன்ஸுக்காக நானும் இந்த ஊர்ல வந்து படத்தை பார்க்க ட்ரை பண்றேன். இந்த படம் சம்பந்தமாவோ ஜென்ரலா உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்ட கேட்கலாம். அரசியல் சார்ந்த படம்ங்களா? கண்டிப்பா பயங்கரமா சார். இதுவரைக்கும் நீங்க சோஷியல் ஜஸ்டிஸ் பத்தின படம் பண்ணல, அதுக்கு இது பதில் சொல்ல மாட்டோம் சார். சலீம், ஓடில் ஒருவன், முழு நீள பிச்சைக்காரன். இல்ல சார், அதுல ஒரு கமர்ஷியல் பேசிஸா இருந்தது. ரஞ்சித் சார், மாரி செல்வராஜ் சார் அவங்க பண்ற மாதிரியான பிச்சைக்காரன்ல அவங்க ஜாதி அடிப்படையில சில விஷயங்கள் பண்றாங்க. நான் வந்து எனக்கு வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து ஜென்ரலா நான் பாக்குற பார்வை எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரன் 2 ஜாதி தான் எனக்கு இருக்கு ஆக்சுவலி. ஸோ என்னோட படங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த பணம், பிச்சைக்காரன் 2 இருக்கட்டும், அப்புறம் பிச்சைக்காரன் 1 இருக்கட்டும், அது மாதிரி படங்கள்ல வந்து ஏழை பணக்காரன் விஷயம் அந்த விஷயத்த பேசியிருக்கேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ல நடக்கிற இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் கிரைம்ஸ் இதெல்லாம் வந்து சொசைட்டில நிறைய இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ அவங்கள மாதிரியான ஒரு ட்ராக்ல எல்லாருமே படம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்ககிட்ட தான் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த படத்துல இருக்கு சார். ஆக்சுவலா அவங்க அது பண்றாங்க இல்லையா,
அந்த இந்த ஜோன்ல இப்போ ஆள் இல்லை, அதனாலதான் கொடியில் ஒருவன் பண்ணது, இந்த படம் பண்ணது. நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி அடிப்படையில படங்கள் கேக்குறீங்களா? என்டையராவே அரசியல் சார்ந்து இதுல இந்த படத்துல பயங்கரமா இன்டர்வியூஸ்ல பெரும்பாலும் ஹியூமனிட்டியை தான் பேஸ் பண்ணி ஆமா அதுதான் சார் எனக்கு தெரியும் ஆக்சுவலா. அதை வந்து படங்கள் இன்னும் எதிர்பார்க்கிறோம். இன்னும் கண்டிப்பா பிச்சைக்காரன் 3 வந்துட்டு இருக்கு சார். ஆக்சுவலா அதுல இன்னுமே பயங்கரமா நீங்க கேட்கிற விஷயத்தோட டீப்பர் ரூட் எல்லாம் தோண்டி பணம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அது வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, எப்படி அதை வந்து நம்ம மக்களை வந்து சமநிலைப்படுத்த முடியும்ன்ற மாதிரி சில விஷயங்கள். சரி, நம்ம கொடுக்கறதெல்லாம் சினிமால பேசுறதெல்லாம் வந்து சொல்யூஷனா இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பு இருந்தால் 4 படத்தை பார்த்துட்டு ஈஸியாக கவர்மெண்ட் நடத்திட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அது பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஒரு நாடு நடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நம்ம நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டில் உள்ள 4 பேர் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேட்டு, ஒரு சென்ட்ரலு, மதம், ஜாதி இதுக்குள்ளே வந்து மக்களை வந்து எப்படி ஒன்றுபடுத்தி ஒரு கவர்னன்ஸ் பண்ண முடியுன்றது ரொம்ப கஷ்டம் தான். சினிமாவுக்கு ஏதோ 4 வார்த்தை சொல்லிட்டு போகலாம். 4 வார்த்தை சொல்கிறதுல கண்டிப்பாக 2% மக்களுக்கு வந்து சின்ன தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணணும். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக நான் படித்தேன், கேள்விப்பட்டேன், அமெரிக்கான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. மொத்த மக்கள் தொகையில் 2% மக்கள் தான் படம் பார்க்குறாங்க, தங்கல் மாதிரி படங்களே. அப்படின்றதுனால இந்த 2% மக்கள் படம் பார்த்து அதோட தாக்கத்தை வந்து அதுலேருந்து ஒரு 10% எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த நாடுமே மாறுமான்னு பார்த்தா தெரியாது. பட் ஸ்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி சோசியல் ஜஸ்டிஸ் இன்னும் மையப்படுத்தி நிறைய கதைகள் நம்ம பண்ண முயற்சி பண்ணலாம் சார் கண்டிப்பாக ஃபியூச்சரில். இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது முழுக்க முழுக்க பிச்சைக்காரன் இந்த படம் அந்த மாதிரி சார்ந்து இருக்குது. ஃபியூச்சரில் இன்னுமே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போ படத்தில் வந்து சார் அரசியல்வாதிகளுக்கு சொல்ல வரீங்க இல்லை பொதுமக்களுக்கு? ஆக்சுவலாக இங்கே பொதுமக்கள் தான் சார் ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து நான் சொன்னால் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அரசியல்வாதிகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. பொதுமக்கள் கையில் தான் அரசாங்கம் இருக்குது. ஆக்சுவலி அவங்க நினச்சா வந்து ஈஸியாக வந்து ஒரு சில முடிவுகள் பண்ண முடியும், இது ஈஸியாக அதுக்கு வழி பண்ண முடியும். இவங்க பிளவுபட்டு இருக்கிறது தான் நிறைய மைய பிரச்சனையே. ஸோ என்ன இருக்குது அப்படின்றது மட்டும் காட்டியிருப்போம் ஆக்சுவலாக அந்த படத்தில். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி சிஸ்டத்தில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரால் பாதிக்கப்பட்ட இந்த படத்தோட ஹீரோ அவன் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ண முடிஞ்சது இந்த படத்துல? ஏன்னா ஒட்டுமொத்த நாட்டையும் திருத்தறதுக்கு அவங்க வந்து எந்த வேலையும் பண்ணல. திரைமறைவுல இருந்து ஒரு வேலை பண்றான். சில படங்கள்ல பார்த்திருப்பீங்கல்ல, ஊரே, எனக்கு தெரிஞ்ச பாம்பேன்ற படத்துல ஒரு பாட்டுல அரவிந்த் சாமி ஊரே கூட்டியிருப்பார் இல்லையா ஆக்சுவலா. அந்த மாதிரிலாம் இந்த ஹீரோ வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சு நாட்டை திருத்துற வேலைலாம் பண்ணல. அவன் திருடனா இருந்து தனியா இருந்து ஒரு வேலை பண்ணி அதை வந்து எப்படி வந்து அவனோட பழியை வாங்கிட்டான், தனக்கு யார்கிட்ட கேள்வி கேட்கணுன்ற விஷயத்த அவன் தனிப்பட்ட முறையில் எப்படி பண்ணிக்கிட்டான்றதுதான் அது கதையா இருக்கு. தவிர இது வந்து இது என்ன சார் கேட்டீங்க ஆக்சுவலா? இது ஒரு கேட்டீங்க, நான் ரூட் மறந்துட்டேன் சார். நீங்க கேட்டு அரசியல் வந்து யாரை நோக்கி அப்படின்னு என்ன இருக்குன்றதை காமிச்சிருக்கோம் சார். ஆக்சுவலா யாரை நோக்கியும் இல்லை, ஹீரோக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஒருத்தர் மேல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான பதில வந்து கேட்கும் பொழுது, அவனை பழி வாங்கும் பொழுது ஒட்டுமொத்த அரசியலையும் காட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் பதுங்கி இருக்கிறதே அரசியல் பின்னணியில் பதுங்கி இருக்கான்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பின்னாடி உள்ள மக்கள் எல்லாமே வெளியே வந்து ஒரு கதையா ஆயிடுச்சு எல்லாம். இப்ப கல்லூரி மாணவர்களுக்கும் அப்புறம் வருங்கால இளைஞர்களுக்கும் இந்த படத்துல ஏதாவது ஒரு கண்டிப்பா என்ன சொல்ல வரேன்னா, படம் பாருங்க, இப்படிலாம் இருக்குமா? என்ன நீங்க நிறைய படம் பார்த்துருப்பீங்க, அமைதிப்படை அப்படிலாம் பார்க்கும்போது அரசியல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அரசியல்வாதிகளாக இருப்பாங்க, சிஎம்மாக இருப்பாங்க, பிஎம்மாக இருப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸாவது இருப்பாங்க, அட்லீஸ்ட் கவுன்சிலராக இருப்பாங்க. இந்த படத்தில் எதுவுமே இல்லாத ஒரு அரசியல் படம். இந்த படத்தில் என்னோட ரோல் என்ன பார்த்தா பொலிட்டிக்கல் புரோக்கர். நீங்கள் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது, ஒரு வண்டி பண்ண போகும்போதெல்லாம் வந்து மெயின் ஆளை பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு புரோக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எவ்ரி திங். நம்ம அவங்க தான் சார் முடிஞ்சிச்சுங்க சார், எப்போ சார் உள்ள கூப்பிடுவாங்க, சைன் பண்ணிடலாமா அப்படின்னும் போது அவர் கெத்தா அங்கேயும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பொலிட்டிக்கல் புரோக்கர் இன் செக்ரட்டேரியட் இவ்வளோ 65 லட்சம் கோடியை பற்றியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னா என்ன நடந்திருக்கு, அவன் என்ன பண்ணியிருக்க முடியும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த விஷயம் குறிக்குது. ஆக்சுவலாக இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸாவது இருப்பாங்க, அட்லீஸ்ட் கவுன்சிலராக இருப்பாங்க. இந்த படத்தில் எதுவுமே இல்லாத ஒரு அரசியல் படம். இந்த படத்தில் என்னோட ரோல் என்ன பார்த்தா பொலிட்டிக்கல் புரோக்கர். நீங்கள் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது, ஒரு வண்டி பண்ண போகும்போதெல்லாம் வந்து மெயின் ஆளை பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு புரோக்கர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் எவ்ரி திங். நம்ம அவங்க தான் சார் முடிஞ்சிச்சுங்க சார், எப்போ சார் உள்ள கூப்பிடுவாங்க, சைன் பண்ணிடலாமா அப்படின்னும் போது அவர் கெத்தா அங்கேயும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள் பொலிட்டிக்கல் புரோக்கர் இன் செக்ரட்டேரியட் இவ்வளோ 65 லட்சம் கோடியை பற்றியெல்லாம் பேசுகிறான் அப்படின்னா என்ன நடந்திருக்கு, அவன் என்ன பண்ணியிருக்க முடியும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை பார்த்துருக்கான் அவன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த விஷயம் குறிக்குது. ஆக்சுவலாக ஓகேவா? இது ரெக்கார்ட் ஆச்சா சார்? ஆன்லைன் நெக்ஸ்ட் மூவி சார் சசி சார் இருக்காங்களே, பிச்சைக்காரன் ஒன்று டைரக்டர், அவர் கூட சேர்ந்து வந்து 100 சாமின்ற படம் பண்ணுறேன்.
நூறு சாமின்னா உங்களுக்கு யாரும் தெரியும்ல. சொல்லுங்க சார். நம்ம எல்லாருக்கும் ஒரு நூறு சாமி தான். நூறு சாமி படம் வந்து வர மே மாதம் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்காக நான் ஸ்டாப்பாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார். மே 1 ரிலீஸ் ஆகும். அதுக்கு முந்தின பிப்ரவரி மாதம் வந்து மார்கன் அப்படின்ற படத்தில் நடித்த என்னோட நெவியூ தங்கச்சியோட சன் நடிக்கிற ஒரு படம். அது வந்து பூக்கின்னா தெரியுமா சார்? நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியாது. ஆமா, இப்போ ஆனால் இப்போ உள்ள காலேஜ் பசங்களை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பூக்கின்னா அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவாங்க. Still 20 years, sorry, around music 24 years ஆகி இந்த ஜெனரேஷன் ஜென்சியோட கனெக்டடா இருக்கு. தெரியல சார். காலையில இருந்து நாங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி, உங்க சாங் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. அப்போவே நம்ம வாழ்த்தரமா யோசிச்சிருக்கேன் போல் இருக்கு. அதனால பூக்கின்ற ஒரு படம் ரிலீஸ் பண்றேன் பிப்ரவரி மாதம். அதுக்கு முன்னாடி டிசம்பர் மாதம் வந்து லாயர் அப்படின்னு சோஷியல் ஜஸ்டிஸ் கேட்டிங்களே, லாயர்ல இருக்கு மறந்து கையில வெண்ணையை வச்சுட்டு நெய் கலையிற மாதிரி ஒரு கண்டென்ட் பதில் சொல்லாம போயிட்டேன் சார். அதாவது நான் பண்ணிட்டே இருக்கேன் பாருங்க, மறந்துடுச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்கு அப்புறம் காமெடி பண்றேன். ரோமியோ பண்ணேன் சார். ரோமியோ பாத்தீங்களா? ஒய்ஃபை நான் வச்சு ஓட்டுன்னு ஓட்டுவாங்களே, அந்த கதை ரோமியோல இருந்துச்சு. அது காமெடி. இந்தியா பாகிஸ்தான்ல வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க. சரிங்க. அது மாதிரி முள்ளில காமெடி படம் நான் ட்ரை பண்றேன். சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு வந்து லாயர் ஒன்று இருக்கு. ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். அந்த லாயர் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பைப் லைன்ல வந்து நான் ஷூட்டிங் முடிச்சு ரெடியா இருக்க படம் வந்து லாயர். பூக்கி ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து வந்துட போகுது. இது தொடர்ந்து அடுத்த வருஷம் நான் நிறைய படங்கள் வந்து தயாரிக்கலான் இருக்கேன் சார். ஆக்சுவலி சோஃபார் வந்து நான் நடிக்கிற படங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். இனிமே மற்ற ஆக்டர்ஸையும் வச்சு, சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, மீடியமான ரேஞ்சுக்கு உள்ள ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ண மாட்டோம். நல்ல கதை ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல வந்து மற்ற இயக்குநர்களையும் வச்சு பண்ணலாம் படங்கள் அப்படின்ற பிளான் எனக்கு இருக்கு. ஆக்சுவலி புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? அப்படிதான் சார் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் நான் விஜயகாந்த் அவரோட பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். இது வரைக்கும் 18 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 80-90% வந்து நியூ டேரக்டர்ஸ் தான் நம்ம சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இப்போ மார்கன் புது டேரக்டர் தான், ரோமியோ புது டேரக்டர் தான், பிச்சைக்காரன் 2 புது டேரக்டர் தான், நான் தான் அந்த டைரக்ட் பண்ணேன். அப்புறம் அடுத்தது லாயர் ஒரு படம் பண்ண டேரக்டர் தான், பூக்கி புது டேரக்டர். நிறைய நியூ அப்கமிங் டேலண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பா வாய்ப்பு தரேன் சார். சார் மியூசிக் டைரக்டரா நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஹிட் படம்லாம் கொடுத்துருக்கீங்க. சரி, அதுவும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்றேன் சார். மார்கன்ல பண்ணேன். மார்கன் மாதிரி படங்கள், சக்தி திருமணம் மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா கண்டென்ட் பேஸ் பண்ணுது. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய குத்துப்பாட்டு போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோக்கு நிறைய பிரச்சனை இருக்கா, நாட்டுல வேற பிரச்சனை, அரசியல் கோட்டையில போய் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இங்க வந்து என்னால சாங் வைக்க முடியல, குத்து சாங், ஓப்பனிங் சாங் வைக்க முடியல. ஹீரோட தன்மை அப்படி. ஸோ என்னோட படங்களுக்கு வந்து அது மாதிரி அமைய மாட்டேங்குது. அதனாலேயே வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேன்ஸ் மிஸ் பண்றாங்க என்னோட மியூசிக்ன்றதுனால நான் வெளி ஹீரோஸ்க்கு பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். இப்போ சோஃபா நடிக்க வந்ததுனால கண்டிப்பா 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 சார். அது என்னோட படங்களுக்கு பண்ண முடியல சார். நான் கதைக்கு தானே மியூசிக் பண்ண முடியும். என்னோட கதைகள் வந்து அது மாதிரி விஷயம் டிமாண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே ரீசெண்டாக கான்செர்ட் போன பிறகுதான் தெரிஞ்சது மக்கள் வந்து இன்னுமே என்னோட பழைய பாட்டு வைப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கேட்கறதுனால வந்து இனிமே வந்து பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு அட்லீஸ்ட் 2 படமாவது பண்ணணுன்ற பிளான்ல கண்டிப்பா இருக்கேன் சார். ஷூரா பண்ணேன். புது ஆக்டர்ஸ் இதுங்களா சார்? இதுல வந்து நான் இருக்கிறேன், வாயு சந்திர சார், சேர் சார் இருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு மராட்டி ஹீரோயின், ஒரு கேரளா ஹீரோயின், ஒரு தமிழ் ஒரு பொண்ணு, ஒரு புது பொண்ணு ஒருத்தங்க. அப்புறம் விவேக் சார் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஆமா ஆமா செல்முருகன் சார் ஒரு ரோல். ஆமா, முக்கியமான ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு சார். நீங்களாம் அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. அந்த கண்ணன் சார், இதே கோயிலா சார்? இதே கோயில் கண்ணன் சார் தானே, சங்கீத ஜாதி இல்ல, அந்த அவர் ஒரு படம் ரோல் பண்ணியிருக்காரு பாருங்க. எப்படிதான் நம்ம வந்து இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ணிச்சு அவரை அப்படின்ற மாதிரி நீங்க பயங்கரமா ஃபீல் பண்ணுவீங்க சார். இந்த ரோல் அவர் பண்ணியிருக்காரு. இவரை விட பெஸ்டா வந்து காஸ்டிங் பண்ணி போட்டிருக்கவே முடியாது. அசாத்தியமா நடிச்சிருக்காரு. இப்போ ட்ரெய்லர் விஷயங்கள்ல வந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் வெளிப்படுத்த முடியல. ஏன்னா வந்து நாட் லீக் ஆயிரும், சஸ்பென்ஸ் பிரேக் ஆயிரும்ன்றதுனால நிறைய சொல்லலை. நிறைய விஷயங்கள் அவரை பத்தி எனக்கு பேசவும் வாய்ப்பு கிடைக்கல. இந்த சேலத்து